வாங்க சார். நம்பர் போடுறேண்ணே. சொல்லுங்க, என்ன நம்பரு? எனக்கு அந்த மாதிரிலாம் வேண்டாம். நான் ஒரு மாடல் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன், எனக்கு அது மாதிரி பண்ணி கொடுங்க. மாடல் காமிங்க சார். மாடல் மெயிலில் இருக்கு. இந்த ஐடிக்கு மெயில் பண்ணுங்க சார். அனுப்பிட்டேன், செக் பண்ணிக்கோங்க. இது என்ன நம்பர்? TN 59 PV 6095ங்க. இந்த மாதிரியெல்லாம் போட முடியாது சார். அரசு விதிமுறைப்படி தான் போட முடியும். உங்களுக்கு தேவை காசு தானேங்க, வாங்கிட்டு போட்டு கொடுங்க. இல்லைங்க, நீங்கள் வேணால் வேறு கடையில் போய் போட்டுக்கோங்க. ஏன்னா கோச்சிட்டு போகிறாரு? இதில் என்னப்பா தெரியுது? பாய்ஸ்ன்னு போட்டிருக்கு. 6095 நம்பரை தாப்பா அப்படி போட சொல்கிறாங்க. ஏன்னா காசை வாங்கிட்டு போட்டு விட இருந்தேன். இப்படி விளையாடுத்தனமா பண்ணுறது பிரச்சனையாயிரும்ப்பா. அதான் போட்டு கொடுக்குறது இல்லை. ஹலோ, என்ன மகேந்திரா, எப்படி இருக்கிற? இருக்கேன், நீ எப்படி இருக்க? இருக்கிறேன். எங்கடா இருக்க? நம்ம மதுரையில் தான் ஒரு கம்பெனியில் நானே இருக்கேன். மதுரையிலனா? எந்த ஏரியாடா? நம்ம சிம்மக்கல்ல தான் மகேந்திரா. சிம்மக்கல்ல தானே? என்ன விஷயம் திடீர்னு கால் பண்ணியிருக்க? மச்சான், எனக்கு டிசம்பர் 1 கல்யாணம்டா, அதான்டா கால் பண்ணேன். என்ன இப்படி சொல்கிற? இப்போ மதி வாழ்க்கை என்னாச்சு? அட, அவளுக்கும் எனக்கு தான்டா கல்யாணம். அப்போ உன் வாழ்க்கை என்னாச்சு? சும்மா கிண்டல் பண்ணாம கல்யாணத்துக்கு வந்து சேர்றேன். சரி சரி, கல்யாணத்துக்கு வந்துடுறேன். கல்யாணம் எங்கே வச்சு? கல்யாணம் கடலூர்ல வச்சுடா. கடலூரா? கடலூர்னா நம்ம பாண்டிச்சேரி பக்கத்தில் தானே? நம்ம பாண்டிச்சேரியா? அப்போ கல்யாணத்துக்கு வண்டியில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். எப்படியோ வந்து சேரு. ஹலோ, ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு கடலூர் வர போகிறேன்டா. 2 நாள் கழிச்சு பார்த்துக்கலாம். ஹலோ, 108 மேலூர் அழகர் கோயில் ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் சார். பைக் ஆக்சிடெண்ட். ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. ஹலோ சார், எங்கேயா இருக்க? சார் அழகர் ரோட்டில் ஒரு வண்டி வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கு சார். நீ அங்கே என்னையா பண்ணிட்டு இருக்க? சார் அந்த பையல ஆம்புலன்ஸில் ஏற்றி விட்டாச்சு சார். சரியா, பையனோட வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? சார் அட்ரஸை தேடி பார்த்தேன், வண்டியில் எதுவும் அதுக்குள்ளான ரெக்கார்டு எதுவும் இல்லை. சரி, வண்டி நம்பரை பார்த்தேன், வண்டி நம்பர் எதுவும் எழுதாமல் வெறும் பாய்ஸ்னு மட்டும் எழுதியிருக்கு சார். சார் இப்படியெல்லாம் நம்பர் எழுதாமல் வெறும் பாய்ஸ்னு மட்டும் எழுதியிருந்தாங்கன்னா அவங்க அட்ரஸை கண்டுபிடிச்சி எப்படி சார் தகவல் சொல்கிறது? மச்சான், பைக் எங்கடா? பைக்கா? ஹலோ, எங்கடா இருக்க? பைக்கில் கடலூர் போயிட்டு இருக்கேன்டா. பைக்கிலையா? எனக்கு அர்ஜென்ட்டாக பைக் வேணுமேடா. நான் மேலூராக இருக்கேன்டா. உனக்கு பைக் வேணும்னா மேலூர் வந்து வாங்கிக்கோ. ஓகே, வெயிட் பண்ண வரேன். ஏண்டா, ஆர்சி இன்சூரன்ஸ் வரதுக்கு 15 நாள் ஆகும். லைசன்ஸும் கிடையாது. இந்த லட்சணத்தில் நைட் ரோல் பண்ணுறியா? பஸ்ஸில் போ. விக்னேஷ்ட கொடுத்துருங்க.
ஹலோ, அந்த 2 பிளேட்டையும் வண்டியில் மாட்டிக்கோடா. 2 பிளேட்லையும் என்னமோ மாட்டியிருக்கேடா. ஜிபிஎஸ் ட்ராக்கரும் மேக்னெட்டிக் போர்டும் அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்டா. நீ வண்டியில் போகிறத ட்ரேஸ் பண்ணுறதுக்காகவும் வண்டிக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா தெரிஞ்சுக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்டா. ஹெல்மெட்லேருந்து சாவி வர மாட்டேங்கடா. ஹெல்மெட்டை உன் தலையில் மாட்டி லாக் பண்ணால் தான் சாவி எடுக்க முடியும். அப்புறம் தான் நீ வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ நீ ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்ட முடியாது. எங்கடா இருக்க? ஜிஹெச்சுக்கு ஆப்போசிட்டாடா. உன் வண்டியில் ஏதாவது பார்ட்ஸை டேமேஜ் பண்ணு. ஓகே. இந்த மெசேஜை 108 கனெக்ட் பண்ணிட்டா எனக்கு வந்த நிலைமை இனி யாருக்கும் வராதுடா.